ஹே ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பொட்டேட்டோ வச்சு ஈஸி ரெசிபி, ஏதாவது கிறிஸ்பியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து. ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட் அதை துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன்ஸ் மைதா, ஒரு 2 ப்ரெட்டை வந்து நான் ப்ரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன் மிக்சியில் போட்டு. அப்புறம் இன்னொரு பவுலில் 4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு லைட்டாக தண்ணியாகவே கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த தோல் எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் அதை கட்டியாக இல்லாமல் நல்லா அதை மசிச்சு வச்சுக்கலாம். இப்போது மசிச்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு கூட நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா அதையும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் அதையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் விட தேவையில்ல. நம்ம நல்லா அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை ஊற வச்சிடலாம். பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கையிலேயே நல்லா கொழுக்கட்டை அதெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம கையிலேயே அதை நல்லா அந்த இந்த மிக்ஸிங்கை நம்ம உள்ளே டிப் பண்ணி அதை ப்ரெட் க்ரம்ஸில் எடுத்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அப்புறம் லாஸ்ட் ஃபைனல் டச் நம்மளோட ஆயில் அது இருக்குல்ல, அதை வந்து நம்ம நல்லா ஆயில் சூட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த டேஸ்டியான பொட்டேட்டோ சிம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உங்கள் வீட்டில் ஈஸியாக பொட்டேட்டோ வச்சு ஈஸியாகவும் கிறிஸ்பியாகவும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.